ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ஸில் நம்ம நிலா இருந்துட்டு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம சோழன் இருந்துட்டு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்து தரேங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிகிட்ருக்க உடனே, நான் என்ன கேட்டாலையும் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. கேளுங்க, நான் அப்படியே செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்போவுமே உங்களை வாங்க போங்கன்னு தான் சொல்லி கூப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நிலான்னு எப்பயாச்சும் ஒரு டைம் சொல்லுவேன். ஆனால் இனிமேல் உங்களை நீ வா போன்னு கூப்பிடலாமா? கூப்பிடுங்க, இதற்கு போய் என்ன இருக்குது? இதுதான் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்களா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. கூப்பிடுங்க, இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நடேசன் இருந்துட்டு, நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லைம்மா, நீ வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? நாங்களும் சாப்பிட்டு தான் அங்கிள் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வானத்திக்கிட்ட எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் நிலா வந்த உடனே மொத்த குடும்பமும் வெளியே வந்து நிற்கிறாங்க. வானத்துக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக சந்தாவை கட்டிப்பிடிச்சு, நாங்கள் எல்லாரும் இருக்கோம், உங்களை ஒன்று நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம், எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அதோடு உங்ககிட்ட நான் சாரியும் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நாங்கள் இங்கே இருக்க முடியாமல் போச்சு, அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் எல்லாருமே சமாளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, டே பாண்டி, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுடா? இல்லைடா, 2 மணி நேரம் தான் பரபரப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்குள்ளே எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு வானத்துக்கிட்ட போயிட்டு, நீங்கள் நல்ல வேலை பண்ணீங்க வானதி அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹரிஸ் இருந்துட்டு, டைம் ஆச்சு பையா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இரு ஹரிஸு, நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐயா, பக்கம் தானே இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தை கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. வீட்டவே மறித்து பார்த்துட்ருக்காங்க. பாண்டி இருந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எல்லாருமே என் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. உங்கள் அண்ணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே மொத்த பேரும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்கல்ல, அவங்க 3 நாள் வீட்டில் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் எல்லாருமே அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் என்னடி சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் முருகமரம் ஏறிடாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் எல்லோரும் படுத்துட்ருக்கிற போது சோழன் இருந்துட்டு, ட்ரிப்பில் நம்ம நிலா வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லிகிட்ருக்காங்க. நீ சொல்கிற எதையும் எங்களால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்துக்கிறாங்க. பல்லவன் இருந்துட்டு, நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் சேரன் வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்காங்க. நிலா வந்த உடனே, அண்ணி கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மெடலெல்லாம் வாங்க போகிறேன், நாங்கள் வராமல் கண்டிப்பாக வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் அவர் கண்டிப்பாக வருவார், நீ போய் எதுக்கும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேரனை போய் கூப்பிட்றாங்க. உன்னோட எதுக்குமே நான் வரப்போகிறது இல்லை, நீ பண்ண வரைக்கும் போதும், அதை நான் பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. பல்லவனை சமாதானம் பண்ணி, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லை, நல்லாவது ஏதாவது பிரைட்டாக போட்டுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. பர்ஃப்யூமை நம்ம பல்லவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த பர்ஃப்யூமு நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதோ கட்டுக்கதெல்லாம் சொன்னியே, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் சத்தியமாக உண்மைதான். நிலாவை நீ நான் போ அப்படி கூப்பிட்டோமா? நிலா நீங்கள் வாயா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா வராங்க. என்னாச்சுங்க? நீ இந்த பர்ஃப்யூமை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, இதுதான் அந்த பர்ஃப்யூம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே கூப்பிட்றாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.